இப்போ வந்து எங்களுக்கு ராவே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வில்லேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த வில்லேஜில் இருந்து அங்கே இருக்க கிராம மக்கள் விவசாயிகள் எல்லாரையும் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நாங்கள் ஒரு விவசாயி பார்க்கும்போது இந்த மீட்டிங் பற்றி சொன்னாங்க. இந்த மீட்டிங் நாங்கள் நினைக்கும் போது ஒரு சாதாரண மீட்டிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி நிறையா இருக்கும் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது இவ்வளோ ஒரு பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பெப்பர் கல்டிவேஷனை வந்து ஒரு நார்மலாக ஒரு மலை பிரதேசத்தில் மட்டும்தான் கல்டிவேட் பண்ண முடியும்னு இல்லாமல் ஒரு இந்த மாதிரி பிளெயின்ஸ்லையும் வந்து கல்டிவேட் பண்ண முடியும்னு சாத்தியமாக இருக்குது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி இங்கே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பெப்பரில் வந்து நார்மலாக கோகோனட்டோட மட்டும் பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு அது சாதாரணமாக தெரியும். ஆனால் இங்கே வந்து கிளைரிசீடியா அப்புறம் ஜாக் ஃப்ரூட் இந்த மாதிரி வந்து நிறையா பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அதுலேருந்து வர தேன் அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறத இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்துச்சு. நான் 2003 வரைக்கும் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்த்தேன். டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் காம்படிஷன் இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கு பின்னால் ஊருக்கு வந்து விவசாயம் பார்க்குற மாதிரி ஆரம்பித்தேன். இப்போ எங்களுக்கு ஊரில் லேண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ 4 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது. 25க்கு 25 கேப் இருக்குது. நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பார்த்த உடனே அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, இந்த கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உபரியான இன்கம் கூடுதலான ஒரு பயிர் சாகுபடி பண்ணலான்னு ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இங்கே வந்த உடனே அது கருத்தரங்கத்தில் அந்த 4 பேர் ஃபார்மர்ஸ் பேசுகிறாங்க. அது யூஸ்ஃபுல்லான பேச்சாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ தோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம தோட்டத்தில் என்ன செய்ய முடியுங்கிறது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு. அதனால் உபரி இன்கம் கொஞ்சம் வந்து ஊடுபயிர் சாகுபடி இது 2 நோக்கத்தை வந்ததில் எனக்கு வந்து இந்த கருத்தரங்கு திருப்தியாக இருக்குது. இந்த கைடு அந்த கையேடு கொடுத்துருக்காங்க. கையேடில் வந்து தெளிவாக எல்லாமே நல்லா இருக்குது. நான் கடந்த 4 ஆண்டுகளாக இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பகுதி பார்த்திங்கன்னா வானமாத்த பூமி. நெல்லை தவிர வேறு மாற்று விவசாயம் இப்போ கிடையாது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல பயிர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் தாளடியில். இப்போ தாளடியெல்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஒரே சாகுபடி நெல் அறுவடை செய்கிறோம். அதோட நிலம் காஞ்சு சும்மா தான் கிடக்குது. ஈசா காவேரி கூக்குரல் மூலமாக வந்து ஒரு மிளகு சாகுபடி சமவெளி பகுதியில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சாத்தியமே அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்குறதா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது புதுக்கோட்டை ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுமத்திலேருந்து எனக்கு அந்த செய்தி கிடைச்சிது. அதன் பிறகு முன்பதிவு செஞ்சு வந்து இன்றைக்கி நேரம் வந்து பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது கேட்கும்பொழுது. ஏன்னா ஒற்றை சாகுபடியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ நமக்கு கூடுதல் வருமானத்துக்கு இந்த மிளகு சாகுபடி செய்யணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். நான் ஒரு 5 ஏக்கர் வந்து தென்னை நட்டிருக்கேன். மிளகு சாகுபடி கருத்தரங்கு போடுறேன்னு சொன்னாங்க. அணவயல் கிராமத்தில் போடுறேன்னு சொன்னாங்க. வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு காவேரி கூக்குரல் மூலமாக தகவல் வந்துச்சு. அந்த தகவலை புக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி வந்திருக்கோம். தென்னை மரத்தை உள்ள ஓடு பயிரா மிளகை சாகுபடி செய்கிறதுக்காக பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். டிடி தாமஸ் ஐயா கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ராஜாகண்ண ஐயா கருத்துக்களை ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி பல்வேறு அமைப்புகளில் வந்து சொல்கிறவங்க கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இந்த தோப்புக்கு வந்திருக்கோம். மிளகு செடி வந்து மலை பிரதேசத்தில் தான் வரும்னு நினச்சோம். சமவெளியில் இந்த தோப்பை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சமவெளியில் வந்து மிளகு சாத்தியமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தலைமை ஆசிரியரோட தோட்டத்தில் மிளகு தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கணுன்னா எங்களுக்கு மற்ற விவசாயத்தை விட இந்த விவசாயம் பண்ணால் நான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த கருத்தரங்கத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் தோட்டத்தில் தென்னை மரங்கள் இருக்குது. ஒரு 250 மரம். அந்த 250 மரத்தில் வரக்கூடிய காய்கள் அதோட பராமரிப்பு செலவுக்கே சரியில்லாமல் போய்டுது. அதனால் ஊடுபயிராக பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மிளகு சாகுபடி வீடியோ ஈஷா யோகா வீடியோ பார்த்து தான் இங்கே வந்திருக்கோம். தோட்டத்தை பார்த்தோன்னே நிறைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டது. கருத்தரங்கத்துலேயும் நிறைய வீடியோஸ் எல்லாமே காமிச்சாங்க. இடையில ஊடுபயிர் அந்த டிம்பர் மரங்களும் ஒரு நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கும். மிளகுவையும் நல்லா பாதுகாத்தோம்னா அதுவும் ரொம்ப நல்லதாக விற்கும். ஈசாவுக்கு மிக 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 நன்றி. நிறைய டிம்பர் கன்றுகள் எல்லாமே ரொம்ப மலிவு விலையில் அந்தந்த மாவட்டங்கள்லேயே கிடைக்கிது. நான் கூட மெகாகனின்னு ஒரு 250 மரம் நடலான்ட்டு இருக்கோம். அதுலேயும் மிளகு வளர்க்குறதுக்கான ஏற்பாடு யோசனை இருக்குது. சமவெளி பகுதியில் வருமானம் இல்லாத தவிக்கிற விவசாயிகள் இந்த மாற்றம் ரொம்ப ஊக்கப்படுத்தும். எங்களுக்கு 30 ஏக்கர் தென்னை வந்து ஒருங்கிணைந்து இயற்கை விவசாயம் பண்ணி வச்சுருக்கோம். அது தென்னை மரத்துக்கு இடையில் நாங்கள் மிளகு சாகுபடி பண்ணலான்ட்டு புதுசாக பண்ண போகிறோம். அதுக்காக தான் ட்ரைனிங்காக வந்திருக்கோம். இப்போ இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சமவெளியில் பண்ணுறோம்ல அதில் வந்து பண்ணுறப்ப நல்லா பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேரளா மாதிரி நல்லா கூலிங்காக நல்லாயிருக்கு. எங்களுக்கு வந்து மிளகு பண்ணுறதுல வந்து எங்களுக்கு அனுபவம் இல்லை. இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தென்னை மரத்துக்கு இடையில்
இந்த நம்ம மற்ற மரங்களை வச்சு பண்ணுறப்ப நல்லாவே இருக்குது. நம்ம வழியில் நம்ம எல்லா சாகுபடியும் பண்ணுவோம். பட் மிளகுன்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நம்ம கேரளாவில் தான் பண்ணுவாங்க, இல்லை அந்த மண்ணுக்கு தான் வரும், இல்லை அந்த கிளைமேட்டுக்கு தான் வரும்ன்றதை நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் மிளகுன்றது வெப்பமயமான இது வருதுன்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய நல்ல இது ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல சாத்தியம் தான், பண்ணலாம். இந்த ஈசாவில் மிளகு சாகுபடியை பற்றி நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் 4 பேரும் நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்தோம். இது பயனுள்ளது விவசாயிக்கு. இது வாதமடைக்கு இந்த கிழுவ மரத்துகளை வச்சு அது குறுகிய நாளில் வளரக்கூடிய மரத்தை வச்சு அவர் விரைவாக பண்ணியிருக்காரு. இந்த தென்னை மரங்கள்லாம் நிழலை கொடுக்கறதுக்காண்டி அதை இயற்கை சூழலாக வளர்த்துட்ருக்காரு. இது மாதிரி நம்ம செய்யலாம். நம்ம முறையாக இதை பின்பற்றி பண்ணால் அதிக லாபம் பெறலாம். எங்கள் ஏரியாவில் இந்த விவசாயம் இது வரைக்கும் இல்லை. அது புது முயற்சியாக ஈசா மையத்தின் மூலமாக அதோடு சேர்த்து மரமும் வளர்க்கலாம், மிளகு செடியையும் வளர்க்கலாங்கிற ஒரு நல்ல கருத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. என்னுடைய சந்தேகங்களை நான் கேட்டு எப்படி வளர்க்கலாம், எப்போ செய்யலாம், என்ன செய்யலாங்கிறத சந்தேகம் இல்லாமல் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அதை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற விவசாயம் இந்த மிளகு செடி விவசாயங்கிறது எங்கள்கிட்ட இல்லை. அதை புதுசாக இந்த கருத்தரங்கத்தில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சமவெளியில் மிளகுங்கிறது சாத்தியம் தான் நாங்களும் நினச்சோம். நாங்கள் மாணவர்களும் அவ்வளோ இதை கேள்விப்பட்டதும் கிடையாது. புதுசாக ஒன்று கேட்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஈசா அரேஞ்ச் பண்ண இது மூலிமா எங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு. புதுசாக வந்தோம், நாங்களும் இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற விவசாயிகளோட தோட்டத்திலே நேரில் போய் பார்க்கும்போது இப்படி சாத்தியம்தான், அப்படி இருக்காதுன்னு நாங்கள் நினச்சது கண்ணு முன்னாடி இருக்குங்கிறத நிறைய விவசாயிகள் இதை பார்த்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல இது இன்றைக்கி நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். இதே மாதிரி நம்ம அதிகமாக பண்ணோன்னா மிளகோடைய தேவை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நிறையா லாபம் கிடைக்கும் தெரிஞ்சது. தென்னை மரத்தில் மட்டும்தான் பெப்பர் கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா கிளேரியா, கிளைசிரியா, அப்புறம் பலா, சாக்ல எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் இன்டர் கல்டிவேட் பண்ணும் போது எங்களுக்கு இன்னும் ஈல்டு வரும் அப்படிங்கிறது இந்த மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லாவே. பெப்பர் கல்டிவேஷன் பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் போய் எக்ஸ்பிளைன் வெளில கேரளா இந்த மாதிரி போனால் தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே நாங்கள் வடகாடு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டேயே நாங்கள் இந்த பெப்பர் கல்டிவேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் படிப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது.